இதற்கிடையில சுந்தர்சி வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்றாரு. அது கன்ஃபார்மா அது கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். ஓகே ஜெயிலர் 2க்கு பிறகு சுந்தர்சி படத்துல தான் ரஜினி நடிக்க போறாரு. அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும், சுந்தர்சினாலே கலகலப்பின் உச்சம்தான். ஒரு கமர்ஷியல் கலகலப்பு, ஒரு பழைய ரஜினியை நம்ம பார்க்கலாம். இப்போ அருணாச்சலம் படம் வரும்பொழுது ஒரு ரஜினியை நம்ம பார்த்தோம்ல, அதை விட இப்போ சுறுசுறுப்பான ஒரு ரஜினியை நிச்சயமா அவர் கொண்டு வருவார். அதே மாதிரி சுந்தர்சி ஒரு 10 பேர் இருப்பாங்களா சார்? ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. அதனால இன்னும் கொஞ்சம் கூட நடிகைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கலகலன்னு, அதாவது ரஜினியை வந்து நம்ம அண்மை காலமாக ரொம்ப சீரியஸான ஒரு நபராக தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப கலகலப்பான ஒரு ரஜினியை பார்க்க போகிறோம் விரைவில். ஸோ அதில் வந்து நம்ம இப்படி எதிர்பார்க்க குஷ்பு கண்டிப்பாக இருப்பாங்க, ராதா ரம்யா கிருஷ்ணன் மேம் இருப்பாங்க, ஒரு கிளாசிக்காக. அதாவது ரஜினி வந்து இந்த பழைய ட்ரெண்ட் எல்லாம் விட்டுட்டு நம்ம புதுசா வரணும்னு தான் நெல்சன், லோகேஷ் சார், அது ரஜினி சார் நினைக்கிறேன் சார், சுந்தர்சி சார் நினைக்கிறேன். இல்லைங்க, இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். மறுபடியும் வந்து ரஜினியை கொண்டு போய் நீங்க பழைய ஊர்ல கொண்டு போய், நீங்க ரம்யா கிருஷ்ணன் இல்லாம சுந்தர்சி படங்கள் இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, அது வேற. இப்ப சுந்தர்சியே மாறி ஆகணும். ரஜினி படம் கிடைக்குதுங்கும் போது சுந்தர்சியே கொஞ்சம் மாறணும்.